பவுடர் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ நட், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் வாசனைக்காக. இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பேனில் நம்ம எல்லா நட்ஸையும் ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாதாம் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ கேஷ்யூ நட் போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வால்நட் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்து கரிச்சிடக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். அடுத்தது பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் மாரி எடுத்திங்கன்னா 1 மாதம் கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய எடுக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேனில் நான் இந்த 3 ஏலக்காவை சும்மா அப்படியே போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் இதையும் எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சூடாற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சூடாறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பவுடர். நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா வாட்டியும் யூஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு வாசனை போகாமல் எப்போவுமே புதுசாக நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு பாலில், மில்க் ஷேக்கில், கஞ்சியில் இதெல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.